ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு போலி எப்படி செய்யலான்னு ஷார்ட்டாக பார்த்துடலாமாங்க. 1 கப் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் தண்ணீர், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக விட்டுறலாம். மேல் மாவுக்காக 1 கப் மைதா, 1 கப் பால் பவுடர், 2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை உப்பு, தண்ணீர் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ நமக்கு பருப்பு நல்லா மலர வெந்திருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்காக வெல்லம் சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பருப்பு பூரணத்தை சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி நம்ம பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா நம்ம வட்டமாக திரட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு போலி ரெடி ஆகிடும். இது ஒரு பேன் ஹீட் ஆனதும் நெய் தடவி அதில் நம்ம 2 பக்கமும் நெய் ஊற்றி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான பருப்பு போலி ரெடி.